ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம 2 பொருளை வச்சு தேங்காய் லட்டு எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த தேங்காய் லட்டு பண்ணுறதுக்கு 2 தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் இருக்க பின்னாடி அந்த கருப்பெல்லாம் முதல்ல சீவிடுறேன். நான் இந்த தேங்காயில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். இதை நல்லா நான் பொடி பண்ணிட்டேன். இப்போ இதை பவுலில் போட்டுக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் பொடி பண்ண தேங்காவை அதில் போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுக்குறேன். இதை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும். அப்புறமா லட்டு வந்து நல்லா இருக்காது. 3 நிமிஷம் ஆயிருக்கு. தேங்காயும் நல்லா வறுத்துருக்கு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறணும். இந்த பொடித்த தேங்காவை நல்லா ஆறின உடனே ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட்டில் பண்ண 2 கப் டெசிகேட்டட் கோகோனட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். பொடிச்சு வச்ச 1 ஸ்பூன் ஏலக்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதெல்லாம் கலந்து கொடுத்துட்றேன். இப்போது கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை 4 பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதியில் ரெட் ஃபுட் கலரை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை லட்டு ஷேப்புக்கு நல்லா பிடிச்சிடுறேன். நான் 2வது பாதியில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை லட்டு ஷேப்புக்கு இதையும் பிடிச்சிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பாதியில் கலர் போடாமே பிடிக்கிறேன். கடைசி பாதியில் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். இதையும் லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிடுறேன். நான் இங்கே கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த லட்டுவெல்லாம் லைட்டாக உருட்டிக்கலாம். எல்லா லட்டுவையும் கோகோனட் பவுடரில் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி உருட்டிக்குங்க. நான் இங்கே சர்வ் பண்ணுறேன். இந்த லட்டை 1 மாதம் வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து வறுத்த தேங்காயில் பண்ணதுனால கெட்டு போகாது. லட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பரான லட்டு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.